Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பொன்னாங்கண்ணி கீரை துவையல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் Subscribe பண்ணாதவங்களா இருந்தா Subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ ஒரு அடுப்புல கடாய் வச்சு அதுல நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை பிடிக்காதவங்க கூட இந்த துவையலை சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கீரை துவையலா அப்படின்னு கூட நம்மளை ஆச்சரியப்பட வைக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்துருக்கேன். இதை இப்போ வதக்கி விட்டுறலாம். காரத்துக்கு ஏற்ப வத்தல் மிளகு சேர்த்துக்கலாம். நான் 1 தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்ட்டு 1 சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கீரைனாலே சில பேருக்கு பிடிக்காது. என்னதான் சத்துன்னு இருந்தாலும் அது சில பேருக்கு சாப்பிடவே பிடிக்காது. இந்த மாதிரி செய்து சாப்பிட்டோன்னா எல்லாரும் சாப்பிட்ருவாங்க. 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். பொதுவாகவே எல்லா கீரையுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால கண் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் தீர்வு கிடைக்கும். அந்த அளவுக்கு கண்ணுக்கு இந்த கீரை ரொம்ப நல்லது. உடம்பு ஹீட்டாக இருக்கக்கூடியவங்களும் இந்த கீரையை அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். இதை அப்படியே ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இதே கடாயில் நான் பொன்னாங்கண்ணி கீரையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இதையும் வதக்கி எடுத்துடலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். இந்த கீரையோட தண்டு பகுதியை நம்ம வீட்டில் வளர்த்து வந்தோம்னா நிறைய கீரை நமக்கு கிடைக்கும். வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு நிறைய கீரை நமக்கு கிடைக்கும். ஆறுனதும் ஃபஸ்ட்டு நம்ம இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துடலாம். பருப்பு சின்ன வெங்காயம்லாம் பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போ கீரையையும் இதில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு தேவையில்லை. துவையலுக்கு நம்ம எப்படி அரைப்போமோ அதே போல் அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். தண்ணியும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. புளி வேணும்னா உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதே போல அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த துவையல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.